அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அஸ்ஸாமின் கோக்ரஜார் மாவட்டத்தில் கௌரிநகர் மன்சிங் சாலையில் போடோ இனத்தைச் சேர்ந்த 3 பேர் காரில் சென்றனர். அவர்களை கண்ட உள்ளூர் ஆதிவாசி மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள கால்நடைகளை திருடிவிட்டு தப்பி செல்வதாக நினைத்தனர். ஊர் மக்கள் திரண்டு காரை துரத்தி சென்றனர். அப்போது ஏற்பட்ட குழப்பத்தில் 2 பழங்குடியின இளைஞர்கள் மீது கார் மோதியது. விபத்தை தொடர்ந்து ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் காரில் இருந்தவர்களை தாக்கியதுடன் காரையும் தீயிட்டு கொளுத்தினர். இந்த தாக்குதலில் சிக்கனா ஜுவலா பிஸ்மித் என்பவர் இறந்தார். மற்றவர்கள் படுகாயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து இரு சமூகத்தினரும் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். டயர்கள் எரிக்கப்பட்டன. சில வீடுகள் மற்றும் ஒரு அலுவலக கட்டடம் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த சம்பவம் போடோ மற்றும் ஆதிவாசி மக்கள் இடையேயான வன்முறையாக மாறியது. வதந்திகள் பரவுவதை தடுக்க கோக்ரஜார் மற்றும் சிராங் மாவட்டத்தில் மொபைல் இணைய சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கோக்ரஜார் மாவட்டம் முழுவதும் 4 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முக்கிய பகுதிகளில் பாதுகாப்புக்காக அதிவிரைவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இணைய வசதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த வன்முறை தொடர்பாக இதுவரை 19 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா மக்கள் அமைதி காக்குமாறும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்.